பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல கிட்டத்தட்ட 12:30 மணிக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை 2 மணி வரையும் போயிட்டு இருக்கு. டீயோட பிரச்சனை. என்னடா இது, நெய்யில் ஆரம்பிச்சிங்க, சர்க்கரையில் ஆரம்பிச்சிங்க, திரும்ப டீல வந்து முடிச்சிருக்கீங்களான்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ திவ்யா தலைவலிக்குது, டீயை கேட்டால் எஃப்ஜே கொடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பெரிய விவாதம் மேடை. கடைசியில் பாத்ரூமில் போய் அழுகுற அளவுக்கு திவ்யா போயிட்டாங்க. அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு, என்னென்ன சம்பவங்கள்ன்றதை டீட்டெயிலாக பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் போட்டிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை நீங்கள் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக நைட் என்ன பண்ணியிருக்காங்க, திவ்யா மற்றும் சாண்ட்ரா இவங்க 2 பேர் அந்த ஒர்க் பண்ணிட்டு எப்போ விக்ரம் சொல்கிறாரோ அப்போ போய் ஜெயிலில் படுத்துக்கலாம் அப்படின்றதான டாஸ்க்கு. திவ்யாலாம் படுத்துக்கிட்டு ஒரு பக்கம் விக்ரமை வச்சு செய்யணுன்ற மாதிரி படுத்துக்கிட்டு உருண்டுக்கிட்டு இதெல்லாம் விலகிட்டு இருந்தாங்க. எப்படி விலகிட்டு இருந்தாங்க? பார்வதி மெடிக்கல் ரூம் போறாங்க, போயிட்டு வந்தோடனே நான் மெடிக்கல் ரூம் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு அப்படியே விக்ரம தூங்க விடாம பண்ணணும் அப்படின்றதான் இவங்களோட இன்டென்ஷன். சரி, என்ன பண்றாங்க, மெடிக்கல் ரூம் போகணுன்ற மாதிரி மெடிக்கல் ரூம் போறாங்க. அதுக்கு நடுவுல இங்க டீ போட்டுட்டு இருக்காங்க. யாரு, கனி, ரம்யா இங்க சம்திங் வந்து டீ போட்டுருக்காங்க போல. டீ போட்டுட்டு வெளியே வராங்க. ஸோ யாரு, மெடிக்கல் ரூம் போயிட்டு திவ்யா வெளியே வராங்க. இவங்க டீயை போட்டு எடுத்துட்டு போய் குடிச்சிட்டாங்க போல இருக்கு. வந்து திவ்யா எனக்கு டீ வேணும் அப்படின்ற ஒரு கேள்வியை சாண்ட்ரா கிட்ட கேட்கறாங்க. இது கேப்டன் எஃப்ஜே கிட்ட கேட்குறாங்க. கேப்டன் எஃப்ஜே டீலாம் கிடையாதுங்க, நீங்க வேணா இது பால் டீ வேணும்ன்ற மாதிரி, நீங்க வேணா இந்த டீ போட்டுங்க, நார்மல் டீ போட்டுங்க, கிரீன் அந்த பால் ஊத்தாம ஒரு டீ போடுவாங்களே அதை போட்டு குடிச்சுங்கன்ற மாதிரி சொல்றாப்ல. உடனே இல்லை எனக்கு மில்க் டீ தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லைங்க, மில்க் டீலாம் கிடையாதுங்க, உங்களோட கோட்டா முடிஞ்சிருச்சு. எப்படி உங்களோட கோட்டா முடிஞ்சிருச்சு? கோட்டானா என்னன்னா, காலைல ஒரு வேலை டீ, சாயந்தரம் ஒரு வேலை டீ, பால் டீ, இது 2 வேலை தான் ஒவ்வொருத்தரோட கோட்டா. அந்த கோட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டீ கிடையாது அப்படின்றதா ரெகுலர் விதிமுறை போல. அதுவும் இந்த கிச்சன் டீம் தான் போட்டிருக்காங்க அந்த விதிமுறை. அந்த விதிமுறை போட்ட நபர்கள் யாருன்னா திவ்யா, சாண்ட்ரா, இவங்க 2 பேர் தான் மெயின் செஃப்பா இருக்க. இவங்க 2 பேர் தான் அந்த விதிமுறையும் போட்டிருக்காங்க. எப்படி டீ கொடுக்க கூடாது, 2 வேலை தான் டீ, அதுக்கு மேல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒண்ணுன்னா அவங்களுக்கு கிரீன் டீயோ ஏதோ ஒரு டீயை தான் கொடுக்கணும், பால் இல்லாத டீயை தான் கொடுக்கணும், அதை போட்டு குடிச்சுங்க அப்படின்றதா ரூலை போட்டிருக்காங்க. இந்த இடத்துல என்ன பண்றாங்க, திவ்யா வந்து கேட்கும் போது இல்ல நான் பால் டீ தான் குடிப்பேன், போட்டு தான் குடிப்பேன் அப்படின்ற மாதிரி திவ்யா பேச, ஒரு பக்கம் நீங்க உடனே அதெல்லாம் போடக்கூடாதுங்க, ரைட்ஸ் கிடையாதுன்னு எஃப்ஜே சொல்றான். இல்ல நான் போட்டு குடிப்பேன் போது எஃப்ஜே என்ன பண்ணிட்டான், 3 பால் இருக்குல்ல அந்த பால் டேங்க், அந்த 3 பால் டேங்கையும் எஃப்ஜே எடுத்துட்டு போய் அவன் ரூம்ல வைக்க போயிட்டான். இதுக்கு நடுவுல இது ரொம்ப கேவலமா இருக்கு எஃப்ஜே அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா பேச, நீங்க பண்றதை விட நான் கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்குது. ஓகே, போயிட்டு வரான். திரும்ப வந்து அங்கே எல்லாம் வந்தோடனே டீலாம் தர முடியாது. எதுக்கு தர முடியாதுன்னா, ஸோ இதுக்கே முன்னாடி கனி மற்றும் ரம்யா வந்து கேட்டிருக்காங்க போல எஃப்ஜே கிட்ட, தலைவலின்ற மாதிரி ரம்யா டீ கேட்கும்போது, ஸோ டீ கிடையாதுன்ற மாதிரி எஃப்ஜே சொல்லியிருக்கான். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க இவங்க, ஸோ சாயந்தரம் கணக்கு இருக்குல்ல, சாயந்தரம் யார் யாருக்கெல்லாம் கவுண்ட் இருக்கோ அவங்க டீ குடிக்காத நபர்கள் கிட்ட போயிட்டு அவங்களோட பங்கை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 பேர் டீ குடிச்சிருக்காங்க, 6 பேர் குடிக்கலன்னா அந்த 6 பேர்கிட்ட நீங்க போய் பங்கு வாங்கிட்டு வந்து குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் போல. அதுக்கான 6 பேருக்கு அந்த ஒரு 3-4 பேர்கிட்ட பங்கு வாங்கிட்டு வந்து இங்க டீ குடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் இல்லைன்னு சொல்லிட்டான், பட் அவங்க அதர் பர்சன்ஸோட பங்கை வாங்கி இங்க டீ குடிச்சிருக்காங்க. கரெக்டா? கரெக்ட், முடிஞ்சிச்சு. இப்ப குடிச்சு முடிச்சுட்டு அதை போயிட்டாங்க. இப்போ வந்து சொல்றான் அவங்களுக்கும் நான் தரல, உங்களுக்கும் தரல, இவ்வளவுதாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே திவ்யா சொல்றாங்க, இல்ல நான் தலைவலிக்கு மாத்திரை போடணும், இதெல்லாம் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதுக்கு நீங்க நார்மல் டீ குடிச்சிட்டு போடுங்களேன் போது, என்னால தர முடியாதுங்க, இதாங்க என்னோட முடிவுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் இன்னும் இவ்வளவு சீப்பா விளையாடுறான், சீப்பு இதெல்லாம் நீங்க பண்ணாத சீப்பா. உடனே சாண்ட்ரா கிட்ட, நீ சீப்பா விளையாடா எஃப்ஜே, நீங்க வந்ததுல இருந்து சீப்பா தான் பண்ணிருக்கீங்க, சீப்பா தான் பிஹேவ் பண்றீங்க, இதை நீங்க சொல்றீங்களான்ற மாதிரி ஒரு பக்கம் எஃப்ஜே வெளியே போயிட்டு சொல்றான். அதுக்கு நடுவுல யாரோ டீயை ஒளிச்சு வச்சு குடிச்சாங்கன்னு சொல்றாங்க. அது யாருன்னு தெரியல. வெளியே போய் எஃப்ஜே ஒளிச்சு வச்சு நீ தான் குடிச்ச ரம்யா அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்றான். ரம்யா வந்து இரு நான் போய் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி ரம்யா ஒரு பக்கம் போறாங்க. உடனே கனி அவங்க பேரை சொல்ல, நீ ஏண்டி போறன்ற மாதிரி அங்க பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. அடுத்து என்ன பண்றாங்க, கனியை டிஸ்கஸ் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்றாங்க, பார்வதி வந்து கேட்கறாங்க, ஏன் கொடுக்க மாட்டேன், இதெல்லாம் கொடுக்க மாட்டேன்ற போது எஃப்ஜே சொல்லிடுறான், ரீசன் காரணமே இதுதான்ப்பா. காரணம் என்ன, அவங்க ஒரு கிச்சன் டீமும் ரூல்ஸ் போட்டாங்க. அந்த ரூல்ஸ் எல்லாருக்குமே ஒரே ரூல்ஸ் தான், இதுக்கு மேல நான் என்னால எதுவுமே பண்ண முடியாது, ரூல்ஸை ஃபாலோ பண்ணல, அவங்களுக்கும் கொடுக்கல இவங்களுக்கும் கொடுக்கல, அப்படிதான் நான் இருப்பேன்ற மாதிரி எஃப்ஜே அந்த இடத்துல முடிவு எடுத்துறான். எப்படி கனி மற்றும் ரம்யாக்கும் நான் கொடுக்கல, இவங்களுக்கும் கொடுக்கல, இதுக்கு நடுவில் அவங்க மட்டும் எப்படி டீ குடிச்சாங்கன்னும் போது ரம்யா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறா. ஸோ இவங்க பால் கமருதீன், அப்புறம் வினோத், இன்னொருத்தன் எஃப்ஜேவோ சபரியோ, இவங்க யாரதோ பாலம் வாங்கி நான் குடிச்சேன், அவங்களோட பங்கை வாங்கி தான் நான் குடிச்சேன்ற மாதிரி ஒரு கிளாரிபிகேஷன் கமருதீன் வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்வதி வெளியே போய் கேட்கறாங்க, இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இதுதான் அப்படிங்கிற மாதிரி கனி அங்க பல பேர் எக்ஸ்பிளைன் பண்றாங்க பார்வதி கிட்ட. பார்வதி அதை கேட்டு இங்க வந்துடுறாங்க.
உடனே என்ன பண்ணிட்டாங்க, பார்வதி கேட்கும்போது ரம்யா என்ன சொல்லிட்டாங்க, இப்போ நீ போய் திவ்யா கொடுத்தனா நான் கேள்வி கேட்பேன், எங்க கேள்வி கேட்கணுமோ அப்படின்ற ஒரு டைலாக்கு வெளியே ரம்யா விட்டுறாங்க. இதை கேட்டு வந்து பார்வதி இங்க திவ்யா கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. போட்டு கொடுத்தோன்னா திவ்யா நான் போய் கேட்கறேன்ற மாதிரி, இப்பதான் பாரு திவ்யா இப்படிலாம் போய் கேட்க கூடாது, அங்கிருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துன்னு வந்து அதுதான் சொல்லவே கூடாது, சொன்னா நீ இப்படி ரியாக்ட் பண்றன்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் என்ன பண்றான் சபரி, இல்ல நான் போய் பால் போட்டு கொடுக்குறேன்ற மாதிரி பால் எடுத்துன்னு சபரி கேட்கறான், இல்ல எங்களுக்கு வேண்டாம், இல்ல வாய்ப்பு இல்லை எங்களுக்கு வேண்டாம். ஆக்சுவலா இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஒரு பக்கம் கேப்டன் எஃப்ஜே நினைச்சிருந்தா ஒரு டீயை வந்து போட்டிருக்கலாம், யாராவது பங்கு விட்டு கொடுக்குறீங்களா, சிம்பிள், யாராவது பங்கு விட்டு இல்ல சாண்ட்ராவோட பங்கு கொடுக்குறீங்களான்னு கேட்டு போட்டிருக்கலாம். இதை இவ்வளவு பெருசா ஆக்கியிருக்க வேண்டாம். இதுல எஃப்ஜே என்னன்னா, நான் நியாயப்படி நிப்பம்பா, நடுநிலையா இருப்பம்பா அப்படின்ற மாதிரி இருந்து, ஏன்னா இவங்களுக்கும் நான் தரல, அவங்க மற்றவங்களோட பங்கை வாங்கி தானே சாப்பிட்டாங்க, அதே மாதிரி நீங்க மறுநாள் காலில் இருக்கிற பங்கை வாங்கி குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இது பெருசா நடக்க. எஃப்ஜே ஒரு நடுவுல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸோ முடிவுக்கு வரல, டீ போடுறேன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல யார் போனது, சபரி போனாலும் வேணான்ட்டாங்க. ஸோ டீ வேணும், நீங்க பல பிரச்சனை ஆயிடுச்சு. சபரி போய் கேட்கும் போது வாங்கிக்கலாம்ல, அப்பயும் வாங்கல. அடுத்து சுபிக்ஷா வந்து வெளியே திரும்ப கேட்குறாங்க. சபரியோட கேப்டன்சில ஏற்கனவே திவ்யா வந்து என்கிட்ட டீ கேட்டாங்க, உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அப்போ நான் டீ போட்டு கொடுத்தேன், அப்போ டீ போட்டு கொடுத்தேன், அதே கான்செப்ட் தான் இப்போ, சரி இப்போ டீ போட்டு கொடுத்துடலாமே அப்படின்னும் போது இதுதான் ரூலு, இதெல்லாம் பண்ண முடியாது, எல்லாருக்கும் ரூல்னா ரூல் தான் அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் சுபிக்ஷா சொல்றாங்க. எஃப்ஜே இதை சொல்லிடுறான், இல்லை நான் போட்டு கொடுக்கலான்ற மாதிரி உள்ள போயிட்டு கேட்குறாங்க, இல்லை வேணாம், இல்லை வேணாம் நான் போட முடியாது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா கேட்கும்போது வேணான்னிறாங்க. இதுல சாரி, இதுக்கு முன்னாடி சபரி போய் கேட்கும்போது 16 ஹவுஸ் மேட்ச் கிட்ட கேட்டுட்டு நான் டீ போடுறேன்னா, ஸோ இல்லை நான் டீ போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாம், பட் இல்லை 16 ஹவுஸ் மேட்ச் கிட்ட கேட்டு டீ போடுறேன்னும் போது திவ்யா வேணாவே வேணான்ட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் இவங்க சகட்ட மேனிக்கு பேச இவங்க மாத்தி, ஒரு பக்கம் சாண்ட்ராலாம் உச்சகட்ட வன்மத்தில் இருக்காங்க போல கனிமல, இவங்கெல்லாம் இது மகாராணி, இது எப்ப பார்த்தாலும் இவங்க ஏத்தி விட்டு கனி பின்னாடி வேலை பார்க்கறாங்க, கனி தான் ஏவி விட்டு இந்த வேலை பார்க்கறாங்கன்ற மாதிரி கனி மேல இருக்கிற மொத்தத்தையும் இவங்க ஒரு பக்கம் கொட்டுறாங்க. அது எஃப்ஜேவோட டிசிஷன். பார்வதியும் பேசி ட்ரை பண்றாங்க, ஒர்க் அவுட் ஆகல, நான் என்ன ஆனாலும் நான் வீக்கெண்ட்ல ஃபேஸ் பண்ணிக்கிறேங்க, இது பண்றீங்கன்ற மாதிரி ஹெவியா டிபேட் போகுது. இதுக்கு நடுவில் என்ன பண்ணிருக்காங்க, அந்த டாஸ்க்ல போய் யாரோ வந்து அந்த பால் டப்பாக்குள்ள தண்ணி ஊத்தி வச்சாங்களாம். அதை ஒரு கம்ப்ளைண்டா எடுத்துன்னு வந்து பேசும்போது எஃப்ஜேவை கூப்பிட்டு கேட்கும்போது எஃப்ஜே என்ன சொல்றான், சாண்ட்ரா வந்து பாலை ஊத்தி தண்ணி ஊத்தி இருக்கிறது எஃப்ஜே கிட்ட காமிச்சேன்னு சொல்றாங்க. எஃப்ஜே நான் பார்க்கவே இல்லை, அது என்கிட்ட காமிக்கவே இல்லைன்ற மாதிரி அவன் சத்தியம் பண்றான். இல்ல நீ காமிச்ச அப்படின்னும் போது வீக்கெண்ட்ல குறும்படம் பாத்துக்கோன்றாங்க. பாத்துக்கலாம் நான் போடவே இல்லைன்னு. கடைசியில பார்த்தா சாண்ட்ரா தண்ணி ஊத்தி காமிச்சது கனி கிட்ட, எஃப்ஜே கிட்ட கிடையாது. நான் அடிச்சு சொல்றேன் நான் காமிச்சேன்ற மாதிரி இங்க மாத்தி மாத்தி விவாதம் போது. சரி நான் ஏன் கொடுக்க மாட்டேன்னா, அவங்களுக்கு கொடுக்கல, இவங்களுக்கு கொடுத்தா நியாயமா இருக்காது, நான் கொடுக்க மாட்டேன்ற மாதிரி சொல்றான். சரி ஏன் கொடுக்கல, அவங்களுக்கு தலைவலி கேட்டாங்கப்பா அதனால நான் கொடுக்கலப்பா, தலைவலி யாருக்குமே கொடுக்கல. இல்ல திவ்யா மெடிக்கல் ரூம் போயிட்டு வந்தாப்பா, தலைவலி தான் மாத்திரை போடணும்னு கொடுக்கணும். இல்ல டாக்டர் வந்து தலைவலினா டீ குடிக்கணும்னு சொன்னாரா, மாத்திரை தானே போட சொன்னார், அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டான். எஃப்ஜே இது ஒரு சீரியஸான இஷ்யூவே கிடையாது, அது எஃப்ஜேவா சீரியஸா எடுத்து அவன் மேல போயிட்டான். என்ன ரூல் எல்லாருக்கும் காமனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்டர்லாம் கரெக்ட். அங்க ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிலாம் கொடுத்துருக்கலாம்ல, எல்லாருமே அந்த பாயிண்ட் தான் சொல்றாங்க. ஆனா எஃப்ஜேவோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருக்கு, ஆல்ரெடி ஒருத்தவங்க மெடிக்கல் எமர்ஜென்சி ரம்யா கேட்கும்போது நான் கொடுக்கல, அதே கேட்டகரி தானே இவங்களுக்கும், இவங்க தானே ரூல்ஸ் போட்டாங்க. இதுல என்ன பிரச்சனையா வந்து இடிக்குதுன்னா, எஃப்ஜேக்கு ரூல் போட்டவங்களே கிச்சன் டீம் தான். ரூல் போட்ட கிச்சன் டீம் வந்து அந்த தலைவலி இது மாதிரி வரவங்களுக்கு வந்து அவங்க வந்து அந்த இந்த டீ தான், கிரீன் டீ இந்த மாதிரி போட்டு தான் குடிச்சுக்கணும், இந்த டீ போடக்கூடாதுன்றது அவங்களே தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க போட்ட ரூல்ஸே அவங்க தானே மற்றவங்களுக்கும் கொடுக்கல, அந்த ரூல்ஸ் படி மற்றவங்களுக்கும் கொடுக்கல அந்த மாதிரி எமர்ஜென்சில. இப்போ உங்களுக்கு மட்டும் எப்படி அப்ளிகபிள் ஆகும்ன்றது தான் எஃப்ஜேவோட பாயிண்ட் ஆஃப் வியூ. என்னதான் இருந்தாலும் கேப்டன் அதை ஒரு முடிவு எடுத்திருக்கலாம், அது முடிவு எடுக்காம போனது கேப்டன்சியோட தவறு, எஃப்ஜேவோட தவறுன்ற மாதிரி தான் நான் பாக்குறேன், என்னோட புரிதல். அது என்ன ஆகும்போது அந்த 1/2 கிளாஸ் டீ போட்டு கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் ஆச்சு. பட் அவன் சொல்ற பாயிண்ட் என்னமோ வேலிடா தான் இருந்துச்சு. பட் இவங்க உடனே வந்து என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் வந்து பேச திவ்யா பிரேக் டவுன் ஆயிட்டு பாத்ரூம்ல போயிட்டு ஒரே கதரை ஒரே அழுதுகிட்டே இருக்காங்க. இன்னும் அதுக்கப்புறம் சாண்ட்ராலாம் போயிட்டு வந்து இவ்வளவு கேவலமா இது அப்படின்ற மாதிரி. இல்ல குறிப்பா நடுவுல விக்கல்ஸ் வேற ஜெயிலுக்கு போற இது வேற பிக் பாஸ் அமைச்சிட்டாரு, ஜெயிலுக்கு போய் போடணும்னு. அதுல என்ன பண்ற, நடுவில் ஜெயிலுக்கு வாங்கன்ற மாதிரி விக்ரம் வந்து சாண்ட்ரா கூடும்போது இவெல்லாம் ஒரு ஜென்மமா, இவெல்லாம் ஒரு காமெடியானா, கேவலமான ஜென்மன்ற அளவுக்கு சாண்ட்ரா பேசுறாங்க. இது ரொம்ப ஒஸ்ட். அப்புறம் பாத்ரூம்ல போயிட்டு ஆள்றவங்களை சமாதானப்படுத்தி கூல் டவுன் பண்ணி பேச ட்ரை பண்றாங்க. ஹியூமனிட்டியே இல்ல, இந்த கேவலமா நடக்குதுன்னா இதெல்லாம் நடந்துக்கணுமா அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதே சாண்ட்ரா ஒரு டைலாக் விட்டாங்க, இதே சாப்பாடுல விளையாடுறாங்களே எவ்வளவு சீப்பா இருக்குன்னு. இதே சாப்பாடு தான் முந்தா நேத்து சபரி கேட்டானே, அப்ப சாப்பாடு கொடுத்தீங்களா சாண்ட்ரா? முந்தா நேத்து சபரி கேட்கும்போது உங்க வாய் எங்க போச்சு? அப்ப இதே சாப்பாடு அவன் கேட்கும்போது அப்ப உங்களுக்கு தெரியலையா? இதே டீ குடிக்காது தப்புதான் பேசுறோம்ல, அதே சாப்பாடு கேட்கும்போது அப்ப நீங்க என்ன போனீங்க? சாப்பாடுல பாலிடிக்ஸ் பண்றாங்க, கேவலமா பண்றாங்க, நீங்க எங்க போனீங்க? அப்ப நீங்களும் கேட்டிருக்க வேண்டியதானே, நீங்களும் கொடுத்துருக்க வேண்டியதானே. உங்க கண்ணு முன்னாடி தானே வந்து கேட்டாங்க, இல்லைன்னு சொன்னீங்களே. அப்ப வாட் இஸ் திஸ்? ஸோ இவங்களுக்கு வந்தா ரத்தம், அவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுல உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மட்டும் சொல்லுங்க. அங்க உள்ள போயிட்டு ஹியூமனிட்டி இல்ல, இது இல்ல, அது இல்லைன்ற மாதிரி பாத்ரூம்ல ஒரே ஒப்பாரிகள்,
பல சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி நடந்துட்டு இருக்கு. இது என்ன ஃப்ரைடே நைட்டுனா இந்த தரப்புல இருந்து ஏதோ ஒன்று வருது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கவும் வைக்குது நம்ம பக்கத்துல. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. பாய் கைஸ்.